மாமா இந்த வீடு இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம பண்ண வீட்டுல வேலை செய்யறவங்க தங்குற கண்ணே கட்டினது. ஓ அப்படியா? ஆ. மாப்பிள ஆ? யார் இந்த பெரியவர்? இவரா? இவரையும் இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு தான் வச்சிருக்கேன். ஆனா வயசானாலும் நல்ல துருதுருந்தா வேலை பாக்குறாரு இல்ல மாமா? மாமா பக்கத்துல தான் நம்ம பண்ண இருக்கு, பாத்துட்டு வந்துருமா? ம். மாமா மொத்தம் 100 ஏக்கர் மாமா. ஒரு பக்கம் பார்த்தா மாந்தோப்பு, இன்னொரு பக்கம் பார்த்தா வாழைத்தோப்பு, கொய்யா சப்போட்டான்னு அப்படியே பச்சை பசேன்னு இருக்கு மாமா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மனசு குளிர்ந்து போயிரும். சரி சரி சரி. நான் போய் கார் எடுத்து வந்துடுறேன். அண்ணா, என்னண்ணே இது? ஊர்ல ஏகப்பட்ட சொத்து வச்சிருப்பாங்க போல இருக்க. பெரிய இடம் தானே. ஏய், தெரியாமலா பொண்ணை கொடுக்குறோம்? புரியுதுண்ணே. வேற ரூம் பார்த்து போக மாட்டியா? ஏய், இது என்ன ஸ்டார் ஹோட்டலா? 100 ரூம் இருக்கிறதுக்கு இருக்கிற ரூம்ல தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். ஆமா, நீங்களும் உங்க வீட்டு பொம்பளைங்கள ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாலும் எல்லாம் எங்க தொலை எழுத்து. ரோடெல்லாம் ஒரு தூசி புகையமா இருந்துச்சு. நான் போய் குளிக்கிறேன். நீ என்ன பண்ற? ஏய், முதல்ல நான் குளிச்சிடுறேன், எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஆமா, நீ என்ன குளிச்சுட்டு கலெக்டர் ஆபீஸ்ல போய் கையெழுத்தா போட போற? ஆமா, ஐயா பெரிய கவர்னரு இன்னைக்கு நடக்கிற சட்டமன்ற கூட்டத்துல கலந்துக்கிட்டு கோட்டைக்கு போக போறாரு. தள்ளுடா. ஏய், அண்ணன் கூட வெளியே போக வேண்டியது இருக்கு. ஆமா, உன் அண்ணனுக்கு அடியால் வேலை தானே பார்க்க போற. எனக்கு வீட்ல 1008 வேலை இருக்கு. நான் முதல்ல குளிச்சுக்கிறேன், அப்புறமா நீ குளிக்கலாம். குளிக்காம போனாலும் உன்னை யாரும் என்னன்னு கேட்க போறதில்ல. உள்ள போய் மொத்த தண்ணியும் முடிச்சிடலான்னு பாக்காத. ஓடி. மாமா இவர் எங்க பெரியப்பா, அவர் என் சின்ன மாமா. வணக்கம். இவர் ஒண்ணு விட்ட சித்தப்பா. வந்திருக்க மத்த எல்லாரும் அங்காளி பங்காளிக்கு தான். மாமா உங்களை பத்தி நல்லாவே தெரியும், அதான் உங்களை பாத்துட்டு போலாம் வந்திருக்காங்க. எப்பா பொண்ணு எங்கப்பா? கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறீங்க. ஜெயந்தி, சித்ராவை கூட்டிட்டு வா. இதோ வந்துருவாங்க. ஏ சித்ரா, ரெடியா? வா போலாம். சித்தி, ஏய், எல்லா சொந்தக்காரங்களும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா போலாம். வான்னு சொல்றல. தோ பொண்ணு வந்துட்டாளே. என் பொண்ணு பேரு சித்ரா. பொண்ணு அழகா இருக்கால? பொண்ணு நல்லா இருக்கு. ஆமா. பொண்ணு நல்லா கலையாதான் இருக்கு. உனக்கு ஏத்த பொண்ணு தான்ப்பா. மீனாட்சி சொக்கநாதர் மாதிரி அம்சமா இருக்காங்க. இவ மீனாட்சி ஓகே, இந்த அயோக்கிய பையன் சொப்பனாதரா. இது கடவுளுக்கே அடுக்காதரா பாவி. ஜெயந்தி, உள்ள கூட்டிட்டு போ. வா சித்ரா. அது தாத்தா. வணக்கம். அப்பா. ஓ இவரு மாமா. வணக்கம். இது சின்ன மாமா. வணக்கம். வணக்கங்க. அவங்க பெரியத்த சின்னத்த. வணக்கம்மா. வணக்கம். ஆமா, அவர் யாருப்பா? ம்? ஓ மாமனாரோட தம்பியா? சேச்சே, அவன் மாமனார் வீட்டுல ரொம்ப நாளா வேலை செய்யறவன், வேலைக்காரன். ஓ ரொம்ப விசுவாசமானவன். சின்ன வயசுல இருந்தே எங்க கூட தான் இருக்கான். நாங்க என்ன சொன்னாலும் கேட்பான். வீட்டுல ஒரு எடுபுடி மாதிரி. மத்தபடி இவன் எப்பவுமே எங்களை அண்ணன் தான் கூப்பிடுவான். வேலைக்காரனா?
அவனும் எனக்கு ஒரு பையன் மாதிரி தான். இதுக்கு என்ன பார்த்து பயந்து ஓடுற? கோயிலுக்கு போயிருந்தனா அங்க நிறைய கண்ணாடி வளையல் இருந்துச்சு. இந்தா நல்லா இருக்குன்னு உனக்கா வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கா? இது ஜிமிக்கி நாக்கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். போட்டு பாரு எப்படி இருக்குன்னு பாப்போம். முதல்ல நீங்க வெளிய போங்க. டேய் நீ என் டார்லிங்டா. ஐ லவ் யூ. டேய் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம்டா. நீ எதுக்கு எனக்கு பயந்து பயந்து சாவற? போன் நம்பர் கேட்டாலும் தர மாட்டேங்கிறா. என்ன பார்த்தோன்னா பயந்து ஓடுற. இப்படிலாம் நீ பண்ணா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி சேர்ந்து வாழ முடியும்? இப்படி ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிட்டாதான் லைஃப் அப்படியே ஒரு ஜாலியா போகும்ல. இங்க பாரு சித்ரா, இது நம்ம வீடு. இங்க யாரும் நம்மள தொந்தரவு பண்ண மாட்டாங்க. புரியுத நான் சொல்றது? நீங்க முதல்ல வெளிய போறீங்களா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. போங்க. என்ன ஒரு மாதிரியா இருக்கு? என்ன ஒரு மாதிரியா இருக்கு? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நாள் மிஞ்சி மிஞ்சி போயிட்டு இருக்கா. என்ன நீ மட்டும் தான் அதிசயமா பிறந்து வந்துட்டியா? இந்த பார், நீ தான் என் பொண்டாட்டி. நான் தான் உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். அத புரிஞ்சு நடந்துக்கிற வழிய பாரு. நானும் அன்பா பேசிட்டே இருக்கேன். என்ன அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன பார்த்தா எப்படி இருக்க? எப்படி இருக்க? என்ன மிரட்டுறீங்களா? எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிடுவேன். போய் சொல்லு. சொல்டே, யார்கிட்ட வேணா போய் சொல்லு. என்ன செய்யறாங்க நானும் பாக்குறேனே. ஏய் இது என் ஊரு. பெருசா பேசுற. கைய குறி, நானே போட்டு வரேன். ஏய் அக்கா நிறுத்துங்க.